உங்க 3 பேர்ல சோம்பேறி யாருடா? நமக்கு எதுக்கு வம்பு? நான் தான் சோம்பேறிடா. ஏதோ வில்லங்க இருக்கு. நானும் சோம்பேறி தான்டா. உங்களை விட சின்ன புள்ள கைய தூக்க மாட்டா. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ ஏன்டி கைய தூக்கல? கைய தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்குடி. அட காஞ்சி போன கொத்தரங்கா, உன்னெல்லாம் செங்கல் சூளையில போட்டு கொளுத்தணும்டி. வாப்பா வந்து உட்காரு. போய் தம்பிக்கு கிரீன் டீ போட்டு எடுத்துருவாடி. கிரீன் டீயா? பணக்கார குடும்பமா இருக்குமோ? கிழிக்கும். பால் வாங்க காசு இல்லாத குடும்பம்டா. ஓவரா பேசாதடி. கிரீன் டீ எதுக்கு குடிக்கிறாங்க தெரியுமா? உடம்புக்கு நல்லதா? இல்ல, ஒரு தடவை குடிச்சாங்கன்னா இனி என்னைக்குமே டீயே கேட்க மாட்டாங்க. இவன மாதிரி காஞ்சி போனவன் கேட்டா கள்ளிப்பால் எதுக்கு இருக்கு? சரி போதுண்டி. எதுக்கு? அவன் அப்பவே போயிட்டான்டி. போற வழியில குட்டை இருக்கு, அதுல இறங்கி தண்ணி குடிச்சிட்டு போடா. இவ வைக்கிற டீக்கு அதுவே பரவாயில்ல. பாப்பா, இந்த வீட்டு குடும்ப தலைவரை பார்க்கணும். எதுக்கு? எங்க வீட்டுல பெரிய சண்டை, பஞ்சாயத்து பண்ணணும். வெளி வேலை எல்லாத்தையும் நான் தாண்டி பாக்குறேன். எனக்கு தான் செட் ஆகும். வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன். எனக்கு தான் செட் ஆகும். சம்பாதிச்சு கொட்டுறேன்ல, சமைச்சு கொட்டுறேன்ல. நல்லது கெட்டதுக்குலாம் நான் தானே போறேன். நல்லதோ கெட்டதோ உன் கூட நான் தானே வரேன். ஏன் பாப்பா சண்டை நடக்குது? குடும்ப தலைவர் யாருன்னு தான் சண்டையே நடக்குது. போடா போடா, இந்த கூறு கட்ட குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான். 4 நாள் பட்டினி கடை. பஞ்சாயத்து இருக்காது, உன் பாடி இருக்காது.